நம் இருவருக்கும் நடுவில் ஒரு நூற்றாண்டின் இடைவெளி இருந்தது. அந்த கடல் மட்டும் அப்போதே சம்பவித்திருந்தது. மணலின் இருதயத்தின் மீது விரல் எழுதிய பெயர்களை காற்றின் நுரையீரல் உள்ளிழுத்து கொண்டது. நகர்ந்து கொண்டே இருந்த சப்தங்களை நரகமென விழுங்கியது கோபம். நாம் இப்படி எத்தனை கடல் செய்தோம் என அலைகளிடம் கரைகள் விவரம் கேட்டறிந்தன. நம்மை கடல் ஏன் இப்படி செய்ததென நானும் கண்களின் கரைகளில் துயரம் கேட்டறிந்தேன். சிப்பிக்குடுவைகளில் நிறங்களை உரசிய மீன்களின் செதில்களில் நமது குரலின் நிற வடிவமும் உருவேறியிருந்தது. இப்போது நாம் நிச்சயமாக பேசியாக வேண்டும். ஆனால் இன்னும் பார்க்க துவங்கவே இல்லை. நரைத்த காலத்தில் அயர்ந்த பிரிவினை ஒரு சொல் கொண்டு மீட்படைய செய்ய வேண்டும். உன் வார்த்தைகள் செம்புலம் கோர்த்த நீரின் இடை தேன் விதிகளால் ஆர்த்தெடுக்கப்பட்டவை. என் நலன் கோதி ஊடாடும் முதற் சொல்லின் திறவுக்காக அந்திமக்கால தூதலைகளைப் போல் காத்திருக்கிறேன். கொஞ்சமும் எதிர்பாராத மழை ஒன்று நுரைத்திவளைகளை தின்று முடிந்தது போல் செறிக்கவியலாத வெறுமையோடு திரும்பச் செல்கிறாய். நான் அசைதலின்றி கலங்கும் நிலை கண்டு கடல் தன் நுதல் திறந்து என்னை ஒளியைப் போல் விழுங்கிக் கொண்டிருந்தது. அப்போது நேரம் சரியாக அதிகாலை 4 மணி. பாரதியார் இன்றிருந்தால். கவிதை வழங்குபவர் பாவலர் கருமலை தமிழாளன். மெல்ல இனி தமிழ் சாகும் என்றுரைத்தேன், மேலை நாட்டு மொழி வளரும் என்றும் சொன்னேன். வெல்லமென அதனையே ஏற்றுக்கொண்டு வேலையெல்லாம் அழிப்பதென்றே ஆற்றுகின்றேன். சொல்லிடவும் கூசுதென்ற நாவும் மானம் சொரணையெல்லாம் போனதுவோ உணர்வை விட்டே. இல்லை இங்கு வாழ்வுமைக்கே தமிழழிந்தால் இன்னுமென்ன விழி என்றே உரைத்திருப்பார். அழகாக ஊழல்கள் புரிவோரெல்லாம் ஐயோவென்று அழிந்திடுவர் என்று சொன்னேன். சழக்கர்கள் எல்லோரும் அம்போவென்று சாவார்கள் என்றென்று சாபமிட்டேன். வழக்கத்தில் மாற்றமின்றி அவர்களெல்லாம் வாழ்கின்றார் நன்றாக உங்களாலே. தழல் கையில் ஏந்தாமல் பார்க்கின்றீர்கள், தவறுகளை எரிகின்றே உரைத்திருப்பார். கொடுஞ்செயல்கள் புரிவோரின் கழுத்தறுக்க கொலைவாளினை எடுகின்றார் அவனின் தாசன். கடுஞ்சொல்தான். பாரதியார் இன்றிருந்தால் கனல் கக்கி அதையேதான் உரைத்திருப்பார். நடுவுநிலை இல்லாரை நாவறுத்தே நடுத்தருவில் சுடுவென்றே உரைத்திருப்பார். கொடுமதியர் கயவரினை கள்ளர் தம்மை கொதித்தெழுந்தே அவர் உடலை கிழித்திருப்பார். இன்னும் இங்கே சாதி மதம் போற்றுவோரை, இனிய காதல் இணையரினை கொல்லுவோரை, பொன்பொருளை தச்சனையாய் கேட்டு பெண்கள் பொலிவழித்து முதிர்கண்ணி ஆக்குவோரை, வன்முறையில் பாலியலின் கொடுமை செய்து வாயவிழா அரும்புகளை கசக்குவோரை கொன்றிடுங்கள் கொன்றிடுங்கள் என்றே பாடி கொளுத்திருப்பார் அம்மனமாய் நிற்க வைத்தே. மக்கள் தம் வரிப்பணத்தை சுருட்டி ஊழல் மாண்பற்ற வழியிலாட்சி நடத்துவோரை, தக்க கல்வி கொடுக்காமல் வணிகமாக்கி தமிழ் நீக்கி ஆங்கிலத்தில் பயிற்றுவோரை, பக்க துணையாயிருந்த இயற்கை தன்னை பாழாக்கி மாசாக்கி அழிக்கின்றோரை, திக்கெட்டும் பார்க்குமாறு சாட்டையாலே திருத்தென்றே உரைத்திருப்பார். செய்வோம் வாரீர். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாமு கஸ்தூரி கிருபா.
எனது கவிதையின் தலைப்பு பார்வைகள். அடர்ந்த இருளின் சூழலிலும் ஆனந்தமாகவே வாழ்ந்து வருகிறோம். தொடுதலின் உணர்வும் நாசிகளின் மனமும் செவிகளின் அதிர்வும் தான் எங்களின் இன்றியமையாத பார்வைகளாகும். விழித்திருந்து பார்க்காத போதிலும் அறிந்திடுவோம் காட்சிகளையும் அதன் பிழைகளின் கூற்றையும். எங்களுள் பெரும்பாலும் கைகளை ஏந்தும் பழக்கமின்றி கைத்தொழில் செய்து அன்றாடம் உழைக்கும் வழக்கம் கொண்டவர்கள். பார்வையற்ற போதிலும் எண்ணிக்கையும் அறிந்திடுவோம், பிறர் மனங்களின் எண்ணங்களையும் உணர்ந்திடுவோம். எங்களை பாவமாக நீங்கள் எண்ணாதீர்கள். ஏனெனில் நீங்கள் விழித்து கொண்டே செய்யும் தவறுகளை காட்டிலும் நாங்கள் விழிக்காமலே உண்மையான பெருவாழ்வை வாழ்கின்றோம். பார்வையற்றது ஒரு குறையாக இருப்பினும் இறைவனுக்குத்தான் நன்றிகள் கூறுவோம். குறையுடன் கூடிய தன்னம்பிக்கை என்ற நிறைய எங்களுக்கு அதிகமாக வழங்கியதற்கு நன்றி. இது காலத்தின் மீட்சி. சுழல்கின்ற பூமிக்கு தெரியுமா இது எத்தனையாவது யுகம் என்று? சுழல்கின்ற பூமிக்கு தெரியுமா இது எத்தனையாவது யுகம் என்று? தவறாமல் உதிக்கின்ற சூரியன் அறிந்திருக்குமா விடியலின் கணக்கை? தவறாமல் உதிக்கின்ற சூரியன் அறிந்திருக்குமா விடியலின் கணக்கை? ஒளிரும் நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை தெரிந்து வைத்திருக்குமா ராத்திரி வானம்? ஒளிரும் நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை தெரிந்து வைத்திருக்குமா ராத்திரி வானம்? தொட்டுச் செல்கின்ற அலைகளின் எண்ணிக்கையை சொல்லுமா கரைகள்? தொட்டுச் செல்கின்ற அலைகளின் எண்ணிக்கையை சொல்லுமா கரைகள்? மண்ணிற்கு தெரியுமா மழைத்துறல்களின் கணக்கு? மண்ணிற்கு தெரியுமா மழைத்துறல்களின் கணக்கு? இருக்கின்ற நீ இப்பிரபஞ்சத்தின் எத்தனையாவது மனிதன் என்று இரகசியத்தை உடைத்து சொல்ல முடியுமா? இருக்கின்ற நீ இப்பிரபஞ்சத்தின் எத்தனையாவது மனிதன் என்று இரகசியத்தை உடைத்து சொல்ல முடியுமா? இது காலத்தின் மீட்சி. நிச்சயம் நம்பத்தான் வேண்டும். இது காலத்தின் மீட்சி, நிச்சயம் நம்பத்தான் வேண்டும். உறுதிப்படுத்தலின் பொருட்டு உன்னிலும் என்னிலும் கூட அந்த ஆதியோக ஆதாம் ஏவாளின் இரத்தம். உறுதிப்படுத்தலின் பொருட்டு உன்னிலும் என்னிலும் கூட அந்த ஆதியுக ஆதாம் ஏவாளின் இரத்தம். கவிதையாக்கம் பாரியன்பன் நாகராஜன். நன்றி, வணக்கம். கொலுசு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கங்கள். கவிதையின் தலைப்பு அப்பாவின் சைக்கிள். அப்பாவின் சைக்கிளுக்கும் அவருக்கும் 55 வருட தோழமை. அவரது சம்பாத்தியத்தில் முதல் வாகனம். சனிக்கிழமை தோறும் அதற்கும் எண்ணெய் குளியல். இருவரும் தனிமையில் உரையாடி கொள்வார்கள். அதற்கு தெரியாத அப்பாவின் ரகசியங்கள் என்று ஒன்றும் இல்லை. நாங்கள் கற்றுக்கொள்ள எடுத்து தவறி கீழே விழுந்த போதும் வாஞ்சையுடன் அதைத்தான் தடவி கொடுத்தார். விபத்தொன்றில் கால் இழந்து செயற்கை கால் பொருத்தப்பட்ட பின்னரும் அவர் ஓட்டும் ஒரே வாகனம் அந்த சைக்கிள் தான். அப்பா எங்களை சுமந்தது போலவே சலிப்பேதுமின்றி அப்பாவை சுமக்கிறது சைக்கிள். நன்றிகள். பிரியா பாஸ்கரன்.
வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.